சேலம் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள மொத்தம் 223 குடியிருப்புகளில் 89 குடியிருப்புகள் மட்டும் 1980ஆம் ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்டதாகவும், மீதமுள்ள 134 குடியிருப்புகளும் 2001ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரையில் கட்டப்பட்டதாகவும், அனைத்து மத்திய சிறைச்சாலைகளில் உள்ள குடியிருப்புகளின் பராமரிப்பு பணிகள் சிறை கண்காணிப்பாளர்களால் அளிக்கப்படும் முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில் ஆண்டு பராமரிப்பு நிதியிலிருந்து தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே கடந்த 3 ஆண்டுகளிலே சேலம் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள குடியிருப்புகளின் அடிப்படை வசதிகள் தொடர்பான பராமரிப்பு பணிகள் 18,42,877 ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மேலும் 6 புதிய குடியிருப்புகள் உதவி சிறை அலுவலர்களுக்கு 1,06,66,000 செலவில் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. பழைய குடியிருப்புகளுக்கு பதிலாக எனவே சேலம் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள பழைய குடியிருப்புகளை அகற்றி புதிய குடியிருப்புகள் கட்டப்பட வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மத்திய சிறையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பதில்களில் சொன்ன மாதிரி 89 குடியிருப்புகள் 1980 கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவடைய போது அந்த 89 குடியிருப்புமே காலியாக தான் இருக்குது. கதவு இல்லை, நிலவு இல்லை, திறந்த கிடக்குது. அங்கே யாரும் காவலர்களும் குடியிருக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறை வளாகம் என்பது மிகப்பெரிய வளாகம். 3 ஆண்டுகளிலே 18 லட்சம் தான் பராமரிப்புக்கு ஒதுக்கப்படுவது என்பது மிக குறைந்த பணம். ஆகவே இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும். அந்த இன்னொன்று சூப்பரண்டு, ஜெயிலர் இவங்க வீடுகளே பார்த்தீங்கன்னா பழைய கையோடு போட்ட வீடு. அதுவே ரொம்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு பாலடைஞ்சு கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறை இதனுடைய வளாகத்தில் ஒரு பழமையான ஒரு கோவில், முனியப்பன் கோவில் இருக்குது. அந்த கோவிலை எல்லா மக்களும், அந்த பகுதி மக்கள் எல்லாத்துக்கும் காவல் தெய்வமாக இருக்கிற கோவில். அது சுதந்திரம் அடைய 1000 வருஷமாக இருக்கிற கோவில். அந்த கோவிலில் அனைத்து மக்களும் எல்லா நேரங்களிலும் சென்று சாமி தரிசனம் செய்யத்தக்க வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். சிறை வளாகத்துக்குள் அனைத்து நேரங்களிலும் அனைவரையும் அனுமதிப்பது என்பது இயலாத காரியம். எனவே அனுமதி பெற்று யார் வேண்டுமென்றாலும் சென்று சாமி தரிசனம் செய்யலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. அதை போல சேலம் மத்திய சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 63 குடியிருப்புகளுக்கு மேல் இன்றைக்கு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது என்பதை சொன்னீர்கள். அங்கே இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் 247 பேர், அமைச்சு பணியாளர்கள் 22 பேர், இதர பணியாளர்கள் 32 பேர். எனவே அவர்களுக்கு போதுமான வீட்டு வசதி வெளியேயும் ஏற்படுத்தி தரப்பட்டு வாடகைக்கும் குடியிருந்து வருகிறார்கள். எனவே இந்த 50 குடியிருப்புகளில் மட்டுமே இன்றைக்கு யாரும் இல்லை. அவற்றை இடித்து கட்டுவதற்கு பொது நிதி வருகின்ற பொழுது அவை இடித்து கட்டித்தரப்படும். தற்போதைக்கு அங்கே இடப்பற்றாக்குறை என்கின்ற பிரச்சனை சிறை காவலர்களிடத்திலோ பணியாளர்களிடத்திலோ இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.